அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, சிவனருளால் அத்துணையும் நீங்க போகின்றது. 27 வில்வ இலைகளின் மூலமாக வருகின்ற சனிமகா பிரதோஷம் அன்று நான் சொல்லும் இந்த சூட்சமத்தை எவர் ஒருவர் செய்கின்றாரோ நிச்சயம் அவருக்கு நாள்பட்ட பிரச்சனைகள் அத்துணையும் நீங்கி சிவனருளால் ஞானம் பிறக்கும், சிவதரிசனம் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு எளிய சூட்சமத்தை சொல்ல போகிறேன். 27/6/2026 சனி மகா பிரதோஷம். சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அன்று நாம் செய்யக்கூடிய சிவ வழிபாடுகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். இந்த மாதம் வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் எப்படி சிவ வழிபாடு பண்ணணும்னு இன்று காலையே நமது சேனலில் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் அந்த பதிவை நீங்கள் கேட்கலினா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவோட லிங்க் கொடுக்குறேன். கேட்டு அந்த வழிபாட்டை பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறது சிவ ஆலய சூட்சம தாந்திரிகம். இதற்கு 27 வில்வ இலைகள் உங்களுக்கு வேணும். சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு வில்வ இலைகளை போய் பறிக்கக்கூடாது. அதுக்கு முந்தைய நாளே நீங்கள் பறித்து வச்சிருங்க. வில்வ இலைகளை 27 இலைகளை சேகரித்து வைத்துக்கொண்டு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் போகணும். எந்த நேரம் வேணால் போங்க, அது உங்கள் விருப்பம்தான். ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செல்லுங்கள். அவ்வாறு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்பாக இந்த 27 வில்வ இலைகளை மாலையாக கட்டி அந்த சிவன் கோயிலுக்கு தாங்க, அல்லது 27 வில்வ இலைகளை அப்படியே கொடுக்கலாம். இதில் என்ன சூட்சம் இருக்குன்னா, அந்த வில்வ இலைகளை கொடுக்கும் பொழுது ஓம் ஹம் சிவாய நம அப்படின்னு 3 முறை சொல்லிக்கிட்டே கொடுக்கணும். ஓம் ஹம் சிவாய நம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை 3 முறை சொல்லிட்டு 27 வில்வ இலைகளை சிவன் கோவிலுக்கு நீங்கள் தானமாக தரும் பொழுது நிச்சயம் சொல்கின்றேன், சிவனருளால் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும். மோசமான தலையெழுத்து நிச்சயமாக மாறும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த அற்புதமான செய்தியை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சொந்தங்களே, இப்போ இந்த ஆடியோவில் ஒரு எளிய தாந்திரியம் சொல்லி கொடுத்தலைங்களா, இது சிவன் கோயிலுக்கு போய் செய்ய வேண்டிய தாந்திரியம். எந்த கோவிலுக்கும் போகாமல், இன்னும் சொல்லப்போனால் கோயிலாக அலையாமல், பெருசாக பரிகாரத்துக்கு செலவு பண்ணாமல், உங்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டே உங்கள் வீட்டிலேயே எளிமையாக பரிகாரம் செய்து உங்களது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. நமது முன்னோர்கள், அதாவது பண்டைய கால மனிதர்கள், நாகரிக வசதி இல்லாத அந்த காலத்திலேயே சித்தர்கள் காட்டில் இருந்து தவ வாழ்க்கை மேற்கொண்டாங்க. அந்த காலத்திலேயே அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக தோஷங்களையும் பிரச்சனைகளையும் ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரங்கள் செய்து தானே தீர்த்திருப்பாங்க. அந்த மாதிரி 108 ஆதிகால சித்தர்கள் வழி பரிகாரங்களை வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து எளிமையான தமிழில் தினமும் ஒரு ஆடியோவாக சொல்லித்தரப் போகின்றேன். வருகின்ற 10ஆம் தேதி முதல் 10/7/2026 முதல் 108 நாள் வகுப்பு. எந்த விரதமோ கட்டுப்பாடோ எதுவும் கிடையாது. இந்த அற்புதமான தாந்திரிகத்தை சித்தர் வழி பரிகாரங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். இந்த 108இல் ஏதேனும் ஒன்று செய்தால் கூட நிச்சயம் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.